தமிழ்நாட்டில் அதிகம் கவனிக்கப்படும் சில முக்கிய தொகுதிகளில் ஒன்றான கோவையில் 4 முனை போட்டி நிலவும் நிலையில் அங்குள்ள வேட்பாளர்களின் பிரச்சார வியூகம் என்ன, கள நிலவரம் எப்படி உள்ளது என்பது பற்றி எமது தலைமை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். தொடர்ந்து கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து அவரின் பிரச்சாரம் அங்கு எவ்வாறு அமைந்திருக்கிறது விவரம்? பிரியங்கா, கோவை தொகுதியில கடந்த 2 நாட்களாக நாம் தொடர்ந்து இந்த பிரச்சார பயணங்கள் எப்படி இருக்கின்றது, ஒவ்வொரு கட்சியை சேர்ந்த வேட்பாளரும் எப்படி பிரச்சாரம் செய்கிறார்கள் என்பதை நாம் களத்திலே இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவையை பொறுத்தவரையிலே இந்த கோவை தொகுதியின் மக்கள் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய தொகுதியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, பாஜக போன்ற 3 கட்சிகள் மட்டுமில்லாமல் நாம் தமிழர் ஆகிய 4 கட்சிகள் 4 முனை போட்டியாக இருக்கின்றது. இதில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள், யாருடைய கொடி கோவையில் பறக்கப் போகிறது? எல்லா கட்சியுமே சொல்றாங்க கோவை எங்களுக்கு தான் சாதகம், அதிமுக சொல்றாங்க கோவை எங்களுடைய கோட்டை, பாஜக சொல்றாங்க இது எங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி, திமுக சொல்றாங்க இந்த முறை நாங்களே நின்று ஜெயிச்சு காமிச்சு ஒரு புதிய வரலாறு படைச்சு காமிக்கிறோம் அப்படின்னு திமுக சொல்றாங்க. சோ இப்ப இதுல நீங்க பாஜக வேட்பாளர் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை இங்கே போட்டியிடுகின்றார் கோவை தொகுதியில. அவர் எப்படி பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியா ஒவ்வொரு கிராமத்துக்கும் போறாரு. ஒவ்வொரு கிராமத்திலையும் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 10 ஆண்டுகள்ல செய்திருக்கக்கூடிய சாதனை என்ன, இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு எப்படி முன்னேற்றத்தை கொடுத்திருக்காரு, தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்திருக்காருன்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்களுடைய நல்ல திட்டங்களை எல்லாம் எடுத்து கூறி மக்களிடம் பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டு வராரு. இடையிடையே சென்று மற்ற வேட்பாளர்கள், அதாவது தமிழ்நாட்டினுடைய மற்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கும் ஆதரிச்சு பிரச்சாரம் செஞ்சுட்டு வராரு. அதே நேரத்தில் திமுக அரசு தொடர்ந்து 3 ஆண்டுகளாக ஏறக்குறைய தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து வரக்கூடிய நிலையில திமுக அரசையும் விமர்சனம் செய்து மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக ஆட்சி தமிழ்நாட்டிலும் வரணும் அப்படின்னா நீங்க அதுக்கு முன்னோட்டமா எனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் இந்த கோவை தொகுதியில மிக தீவிரமா பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு வராரு. அவருடைய அந்த பிரச்சார காலம் எப்படி இருக்கு, என்னென்ன பேசுறாரு அப்படிங்கறத அனைத்து கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் பார்த்து அதுக்கு ரிப்ளை பண்றது உள்ளிட்ட பல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து பிரச்சாரம் சுறுசுறுப்பாகவும் படு வேகமாகவும் நடந்துகிட்டு இருக்கு. ராஜேஷ், அடுத்ததாக கோவையில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தீவிர பிரச்சாரம் செய்து வரக்கூடிய நிலையில் அவரின் பிரச்சார பயணங்கள் எப்படி உள்ளது, அதை பற்றி கூறலாம். நிச்சயமாக திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் பொறுத்தவரையில ஏற்கனவே கோவையில மேயராக இருந்தவர் என்பதனால ஒரு பரிச்சயமான ஒரு கேண்டிடேட்டா அவர் இருக்கிறாரு. அவருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர்கள், தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்னு ஒரு பெரிய டீமே இறங்கி வேலை பார்க்கறாங்க. குறிப்பா சொல்லணும்னா 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனியா பொறுப்பாளர்களை திமுக போட்டிருக்காங்க. மாவட்ட செயலாளர்கள் மட்டும் இல்லாம வெளியிலிருந்தும் ஆட்களை போட்டிருக்காங்க. அதாவது திமுக மற்ற தொகுதிகளில் ஜெயிக்கிறத காட்டிலும் கோவை தொகுதியில கட்டாயம் ஜெயிச்சாகணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எங்களுடைய கோட்டை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க உள்ளாட்சி தேர்தல் ஏற்கனவே நிரூபிச்சு காமிச்சிருக்கோம், இந்த தேர்தலையும் நாங்க ஜெயிச்சு காமிக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிதான் கம்யூனிஸ்ட் போட்ட ஒரு தொகுதியாக இருந்தாலும் திமுகவே இந்த முறை களம் காண்கிறது. கணபதி ராஜ்குமாருக்கு ஆதரவாக மிக தீவிரமாக பிரச்சாரங்களை செய்துட்டு வராங்க. இதுல திமுக என்ன சொல்லி வாக்கு கேட்கிறாங்க அப்படின்னா, ஏறக்குறைய 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள், குறிப்பா கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டம், விடியல் பயணம், இந்த பேருந்துல மகளிருக்கு இலவசமாக கொடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயம், அதே போல கல்லூரி மாணவிகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உதவித்தொகை, இனிமே கொண்டு வர இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்புகள், இது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. அதே நேரத்தில் மத்திய பாஜக அரசை, குறிப்பாக மோடி அவர்களுடைய அரசை கடுமையா விமர்சனம் செஞ்சும் களத்துல திரு திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தீவிரமா பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ராஜேஷ், அடுத்ததாக அதிமுக வேட்பாளர் செங்கை ராமச்சந்திரன் போட்டியிடக்கூடிய நிலையில் அவரது பிரச்சாரம் எவ்வாறு நடைபெறுகிறது, மேலும் அவர்கள் தரப்பிலிருந்து என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்கின்றார்கள் கூறலாம். அதிமுக வேட்பாளர் செங்கை ராமச்சந்திரன் பொறுத்தவரையில டே 1ல இருந்தே பாத்தீங்கன்னா மிக தீவிரமா பிஜேபி எதிர்த்து அவர் அந்த பிரச்சாரங்களா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நாம கூட கேட்டோம், நீங்க பிஜேபி கூட்டணியில இருந்துட்டு பிஜேபியை இப்ப விமர்சனம் பண்றீங்க, முன்னாடி இருந்தீங்களே அப்படின்னா, நாங்க பிஜேபி கூட்டணியில இருந்து பார்த்தோம், அவங்க தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை பெருசா செஞ்சு கொடுக்கல, அதனால நாங்க இப்ப வெளியில விமர்சனம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி செங்கை ராமச்சந்திரன் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் போறாரு, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ கீழே இறங்கி மக்களை நேரடியா பேசுறாரு. கடந்த அதிமுக ஆட்சியில் அவர் தொடர்ந்து 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில்
அதிமுக ஆட்சி இருந்தப்ப என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்தாங்க, எங்க அம்மா இருந்தப்ப என்ன கொண்டு வந்தாங்க, எடப்பாடியார் வந்த பிறகு என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் சொல்லி சிங்கை ராமச்சந்திரன் பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இங்க மும்முனை போட்டி என்பது இருந்தாலும் கூட பல ஆண்டுகளாக அதிமுக தான் இங்க வெற்றி பெற்றிருக்கு. இங்க இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக தான் தொடர்ந்து செல்வாக்கா இருக்கு. உங்களுக்கே தெரியும், எம்எல்ஏக்கள்லாம் எங்க ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அதனால நாங்க தான் மீண்டும் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி அவரும் உறுதியா நம்புறாரு. அதுதான் மக்கள் கிட்ட பேசுறாரு. இது போன்ற திட்டங்கள் உங்களுக்கு மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க வந்து அதிமுகவை ஆதரிக்கணும். பிரதமர் வேட்பாளர் எங்களுக்கு இல்லைனாலும் அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நாங்க வலிமையா வந்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்போம், தமிழ்நாட்டுக்கு தேவையான உரிமைகளை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கோவையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க வந்து பலவிதமான தொழில்கள் இருக்கு. குறிப்பா கிரைண்டர் தயாரிக்கக்கூடிய தொழில், இது போன்ற தொழில்களா இருக்கு. ஜிஎஸ்டி என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனையை திமுக அதிமுக வேட்பாளர்கள் பிரதானமா முன் வச்சு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. ராஜேஷ், தொடர்ந்து கோவையில நாம் தமிழர் கட்சி சார்பில் கலாமணி என்பவர் போட்டியிடுகிறார். அவர்களின் பிரச்சார வியூகம் என்னவாக இருக்கிறது? அவர்களின் என்ன சொல்லி வாக்குகளை சேகரித்து வருகிறார்கள்? இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த 3 வேட்பாளர் மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக கலாமணி என்கிற ஒரு பெண் வேட்பாளர் இங்க போட்டியிடுறாங்க. அவங்க ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஒரு நபரா இங்க இருக்கக்கூடிய காரணத்தினால சில தொகுதிகள் நல்ல பரிச்சயமான நபரா இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்லி ஓட்டு கேட்கிறாங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. முழுக்க திரு சீமான் அவர்கள் என்ன மேடையில பேசுறாரோ அதே விஷயத்தை தான் அவங்க களத்துல இறங்கி பேசுறாங்க. தினசரி காலையில பாத்தீங்கன்னா அவங்க ஒரு தம்பிகளோட அந்த பரப்புரை நோட்டீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. ஒவ்வொரு வீதியா நடந்து போயிட்டு நாம் தமிழர் கட்சியை நீங்க ஆதரிக்கணும். ஏன் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கணும் அப்படின்னா அந்த இயற்கை வளங்களை நீங்க வந்து பாதுகாக்கணும், நீர் வளங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதே மாதிரி திருப்பூர், கோவை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து வட மாநிலத்தை சார்ந்த அந்த இந்தியர்கள் வந்து இங்க பணியாற்றுறாங்க. அதனால நம்ம தமிழர்களுடைய வேலை வந்து இங்க பறி போகுது அப்படின்லாம் சொல்லி சுட்டி காட்டுறாங்க. தமிழர்களுடைய உரிமைகள் மீட்கப்படணும் அப்படின்னா நீங்க வந்து மைக் சின்னத்துல ஓட்டு போடுங்க. விவசாய சின்னம் வந்து இப்போதைக்கு எங்களுக்கு இல்ல, புது சின்னமா மைக் சின்னம் தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்னத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. சீமான் அவர்கள் என்னென்ன விஷயங்களை முன்வைக்கிறாரோ அதையே கொண்டு போய் வந்து அவங்க வந்து பிரச்சாரத்தினுடைய ஒரு முக்கிய அம்சமா முன் வச்சு தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வராங்க. கோவையை பொறுத்த வரைக்கும் ஒரு குளுமையான பகுதி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இப்ப கோடை வெப்பம் கடுமையா இருக்கு. ஆனா அந்த கோடை வெப்பத்தையும் பொருட்படுத்தாமல் 4 கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்களும் மிக தீவிரமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் முன்பே குறிப்பிட்டது போல இந்த தொகுதி மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஹாட் சிட்டியாக, ஹாட் தொகுதியாக கோவை தொகுதி மாறி இருக்கிறது. தீவிரமாக பிரச்சார களம் சூடுபிடிக்க தொடங்கி வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.